சிஎஸ்கே தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதீங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜட்டு டு ஆர்ஆர் ட்ரேட் பற்றி தான் பார்க்குறோம். இந்த ட்ரேடு நம்ம முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரேடை திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி சஞ்சு டு சிஎஸ்கே ட்ரேட் பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா திருப்பி ஒரு 1 வீக்காக அந்த டாக் போயிட்டுருக்கு. இதில் நம்ம ஜட்டுவை கொடுத்தா தான் இவங்க வந்து ஆர்ஆர்லேருந்து சஞ்சுவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் போட்டிருக்காங்க. நம்ம முக்கியமாக எதுக்கு சஞ்சுவை வாங்குகிறோம்? நம்மளுக்கு தோனிக்கு அப்புறம் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் தோனி வந்துட்டு 2026 IPL கன்ஃபார்ம் விளையாட போகிறாருன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு சஞ்சு தேவையில்லை. சஞ்சு வந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்காக நம்ம தளபதி கொடுத்துட்டுலாம் வாங்க முடியாது. அவர் யாருங்க? அவர் தளபதிங்க. அவர் நம்ம சிஎஸ்கேக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஈவன் இந்த 2023 IPL ஃபைனல்ஸில் 2 பால்ஸுக்கு 10 ரன் அடிச்சதெல்லாம் கண்ணுக்குள்ளேயே நிற்குதுங்க. தோனி ரெய்னாக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர் அப்படின்னா நம்ம அதை ஜடேஜான்னு தான் சொல்லுவோம். ஈவன் ரெய்னா கூட ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு இந்த மாதிரி ஜட்டுவை கன்ஃபார்ம் நம்ம ரிட்டைன் பண்ணணும், ஏன்னா அவர் ஒரு கன் பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜடுவை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த எல்லோ லவ் நீடிக்காது, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு ஜட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் சஞ்சு பர்த்டேக்காக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கு 3K கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்துலேயுமே ஜட்டுவை ப்ளீஸ் ரீடைன் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அஸ்வினும் ஜட்டுவும் இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கும்போது அஸ்வின் வந்து ஜட்டுவை பார்த்துட்டு, நீங்கள் சிஎஸ்கேவை ஒரு வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஃபேமிலி அப்படின்னு. ஒரு பிளேயர் மட்டும் கிடையாதுங்க, அவர் ஒரு ஜெம்ங்க.